ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்த்துடலாமா? மார்னிங் எந்திரிச்சோடனே நம்மளோட பெட்ஷீட் போடலாம், துணியெல்லாம் எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்டை, வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டால் காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சாச்சு, 10:15 போல். ஸோ டைமே இல்லை ரெடி பண்ணுறதுக்கு, சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு. பட் 11:30க்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி சாப்பாடு வச்சு வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு வச்சு அண்ட் கீரை வெஞ்சனம் வச்சு அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளே டைம் 1 மணி நேரத்துக்குள்ளே பண்ணியே ஆகணும். 1 மணி நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு டைம், அப்படி இல்லைன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போவே டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போட்டு ஒலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒலையும் போட்டாச்சு. அடுத்து பால் போட்டோம். சரி ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று பண்ணியிருப்பேன், பட் அதை நான் எடுத்துக்கிறதே மறந்துருந்துருக்கேன். இது என்ன பண்ணலாம் ஆயிடுச்சுன்றனால வேலையில் அதை நான் மறந்தே போயிட்டேன். அதை பட் உங்கள்கிட்ட சொல்லி முடிஞ்ச பாடு இல்லை, நறுக்கிட்டே இருக்கேன். அப்பா டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. பெரிய வெங்காயத்தை உரித்து சின்ன வெங்காயத்தை உரித்து அப்புறம் வெள்ளைப்பூடு அதெல்லாம் நறுக்கவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒலை கொதிச்சு வச்சு சரி உப்பை போட்டுட்டு திரும்ப நறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கணும். இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தா கூட மார்னிங் செஞ்சுருந்துருக்கலாம். பட் இந்த திங்ஸுமே இல்லை. மார்னிங் வாங்கிட்டு வந்து காலையில் எந்திரிச்சதும் லேட்டு. இவ்வளோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வெள்ளைப்பூடு புளிக்குழம்புன்றனால வெள்ளைப்பூடை உரிக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாயிடுச்சு. அதில் அந்த கீரை அரைக்கீரை வச்சனால அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் அவ்வளோ நறுக்கி, பெரிய வெங்காயம் அவ்வளோ நறுக்கி, தக்காளி, கீரை ஒரு கட்டு வேறு கிடந்துச்சு. ஒரு கட்டு எப்படிடானா ஆயிடுது அப்படின்னு அது வேற யோசித்தாலே அம்மாடி. சரி ஓகே எப்படியாவது இந்த டாஸ்க்கை பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதோ ஒரு ஹோப்பில் பண்ணிகிட்டே தான் இருக்கும்போதே கடைசி வரை என்னால் முடிக்க முடியலை. சரி ஓகே வடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போயே டைம் பார்க்கும்போது 11:15. அப்போயே ஃபுல் ஹோப்பு போயிடுச்சு, அவ்வளோதான் நம்மளால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ வந்து வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு வேலைக்கு வந்தாச்சு. அப்புறம் குழம்பு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த வெள்ளைப்பூடு புளி குழம்பு பண்ண ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த வேலை ஓடிட்டே இருந்துச்சு, வதக்கிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு வேலை மறந்தே போயிட்டேன்னு சொன்னால அதை இந்த சீனில் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டே இருந்து டைம் ஓடிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே முடிச்சிடலாம் இன்னும் பண்ணுற வேலை இழுத்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் முடிக்கவே முடியலை. இன்னும் புளிக்குழம்பே நான் வச்சு முடிக்கலை. நான் எப்படி கீரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத. அண்ட் அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் டேவே வாங்கியும் வச்சிடணும். மார்னிங் பார்த்துக்கலாம், மார்னிங் வாங்கிக்கலாம், மார்னிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒர்க் ஆயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் நறுக்க முடியல. இங்கே பாருங்கள் அப்படியே சமைச்சிக்கிட்டே நின்று அங்கே நறுக்கவும் செஞ்சுட்டு இங்கிட்டு வதக்கியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அடி பிடிச்சிரும், இல்லை ஏதாவது நம்ம போட மறந்துடுவோம். அதாவது ஒரு மைண்டில் பண்ணாதான். இப்போ அதையும் பார்த்துட்டு வேறு எதையா பார்த்தோம்னா உப்பை மறந்துடுவோம், இல்லை வேறு எதாவது போடுறதுக்கு மறந்துடும். இப்போயே பார்த்திங்கன்னா டைம் வேறு 11:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி முடிக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. ஏன்னா 11:30 அவங்க கிளம்பி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கீரையை வேறு சைட் பை சைடு ஆஞ்சிக்கிட்டே இங்கே பாருங்கள் வீடியோவில் என்னென்ன கூத்து பண்ணியிருக்கேன்ட்டு. அதை வேற ஒரு பக்கம் ஆஞ்சிக்கிட்டு இதை வேற ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு சின்ன வெங்காயம் வேறு நறுக்காமல் இருந்து அதை வேற நறுக்கிட்டு இவ்வளோ இது பண்ணும்போது கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக வருமா அப்படின்னு கேட்டால் 90% வந்து சான்ஸ் கிடையாது. பிகாஸ் எல்லா வெளியில் நம்ம அட் அ டைமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம், சான்ஸே கிடையாது. அதனால எல்லாமே ப்ரீவியஸ் டேவே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். மார்னிங் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. விட்டால் அந்த மாதிரி தான் ரொம்ப சஃபர் ஆகும். ஒரு மாதிரி டென்ஷனில் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு அம்மாடி ரொம்ப ஹஸ்பண்ட்டை ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளியை மட்டும் கரைச்சித்தாங்க, நான் அப்பளம் பொரிச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி புளியை மட்டும் கரைச்சி தந்துட்டாங்க. ஓகேன்னு ஊற்றி வச்சாச்சு. ஐயோ வேறு போதும் இருக்கிற குழம்பு ஊற்றி கூட அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தண்ணியாக இருக்குது, இன்னும் கொதிக்க கூட இல்லை, இன்னும் கீரையும் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியலை. சரி ஓகே டக்குன்னு நான் வேறு வேலை பார்க்குறப்ப அந்த அப்பளத்தை மட்டும் அவங்க பொரிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. சாதமும் குழம்பும் அப்பளம் மட்டும் கட்டி கொடுத்தாச்சு. பட் ஆனால் கீரை ரெடி பண்ணலை, டைம் ஆச்சு, போதும் செஞ்சு எனக்கு சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே இது 2 மட்டும் தூக்கிட்டு போகணும்னு கிளம்பியாச்சு. கீரை மட்டும் வச்சிடறேன்னே முடியவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாச்சு. இவங்க போனதுக்கப்புறம் கீரையை மெதுவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. மழை பெஞ்சனால கீழே
படியேறி மேலே ஓடி போய் அங்கே போய் நின்று வேறு ஒரு தடவை டாட்டா காமிப்பே போகிறக்குள்ள. ஸோ அதனால் இங்கே காமிச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போய் அங்கே போய் டக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக 12:05 இன்றைக்கி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதாவது 11:30 கிளம்ப வேண்டியது 12:05 ஆயிடுச்சு. பட் வேலையே முடிக்க முடியலை. சேலஞ்சும் கிடையாது, டாஸ்க்கும் கிடையாது, வீட்டில் பண்ணுற வேலை தான். பட் எனக்கு அது வந்து சேலஞ்சாக ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிச்சனால திங்ஸ் எதுவும் இல்லாதனால அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுனால ரொம்ப பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கீரை பண்ணலாம்னு சொல்லி கீரை ஆல்ரெடி வேக போட்டு வச்சுருந்தோம். அதை அப்படியே வதக்கி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் துணிலாம் துவைச்சிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் நிறையா வேலை இருக்குது. அப்புறம் கீரை வச்சு முடிச்சாச்சு, சாதமும் வச்சாச்சு, அப்புறம் புளிக்குழம்பும் வச்சாச்சு. வாவ், பார்க்கவே டெம்ட் ஆகுதுல்ல அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். அப்பளமும் பொரிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு க்ளீனும் பண்ணியாச்சு, கிச்சனை குளிக்கணும். அப்புறம் அந்த துவைச்ச துணியெல்லாம் காய போடணும். ஓகே, துணியெல்லாம் துவைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த துவைச்ச துணி எல்லாமே காய போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம தலையெல்லாம் தொட்டிட்டு வீட்டில் போய் ஏற்கனவே போட்ட துணியை ஃபுல்லாக காய்ச்ச துணியை ஃபுல்லாக மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ துணி, அவ்வளோ துணி, வேலையை முடிச்சிடலாம் இப்போது. அந்த இது எல்லாமே முடிச்சு பண்ணிட்டு ஓகே வேலையை முடிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சுருந்தேன். அவங்ககிட்ட கொடுத்து விடலாம், அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சாதம் போட்டு குழம்பு ஊற்றி கீரை வச்சு அப்புறம் வச்சு சாப்பிட போய் உட்காந்தாச்சு. நம்ம அந்த கீரையும் பேக் பண்ணியாச்சு, சாப்பிடவும் உட்காந்தாச்சு. சாப்பிடுவாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் போல் நம்ம எப்பயும் போல் ரீல்ஸ் ஸ்டார்ட்